அதிகம் பேசாதே. உங்கள் கெத்தை உயர்த்தும் புத்தரின் 10 ரகசியங்கள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, நிறைகுடம் ததும்பாததுன்னு. ஆனா நாம என்ன பண்றோம்? விஷயம் இருக்கோ இல்லையோ வாயை திறந்தா நிப்பாட்டாம பேசி மத்தவங்கள ஓட விடுறோம். ஆனா கௌதம புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனோட உண்மையான கெத்து அவன் பேசுற வார்த்தையில இல்ல, அவன் காக்குற மௌனத்துல தான் இருக்குன்னு சொல்றாரு. உங்க இமேஜ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக புத்தர் சொல்ற அந்த 10 ரகசியங்கள் இதோ. முதல் ரகசியம், மௌனம்தான் மகா சக்தி. ஏன் தெரியுமா? நம்மள பல பேருக்கு ஒரு தப்பான எண்ணம் உண்டு. நாம தான் அதிகமா பேசணும், அப்பதான் நாம ரொம்ப அறிவாளின்னு மத்தவங்க நினைப்பாங்க அப்படின்னு. ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிர். 1. வார்த்தைகளை விட மௌனத்துக்கு வெயிட் அதிகம். நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கூட்டத்துல எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ரொம்ப அமைதியா கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. கடைசியா அவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது மொத்த கூட்டமுமே நிசப்தமாகி அதை கேட்கும். அதுதான் மௌனத்தோட கெத்து. தேவையில்லாம பேசி வார்த்தைகளை கொட்டுறதை விட அளந்து பேசுறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. 1. தப்ப தவிர்க்க ஒரு ஈஸி ரூட். நாம பண்ற பாதி தப்புக்கு காரணமே யோசிக்காம பேசுறதுதான். கோபத்திலையோ இல்ல ரொம்ப சந்தோஷத்திலையோ எதையாவது உளறிட்டு அப்புறம் ஐயோ அப்படி பேசியிருக்க வேண்டாமேன்னு ஃபீல் பண்ணுவோம். வார்த்தைய கொட்டினா அள்ள முடியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க அமைதியா இருக்கும்போது மத்தவங்க உங்களை ஈஸியா கணிக்க முடியாது. அது உங்களுக்கு ஒரு மிஸ்டீரியஸ் லுக் கொடுக்கும். 3. மத்தவங்களை ஈர்க்கிற காந்தம். அதிகமா பேசாதவங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன பயமும் மரியாதையும் தானாவே வரும். இவருக்குள்ள ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு மத்தவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க மௌனமா இருக்கும்போது மத்தவங்க பேசுறத கூர்ந்து கவனிப்பீங்க. அப்படி கவனிக்கும்போது எதிரே இருக்கிறவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். 4. மனசுக்குள்ள ஒரு எனர்ஜி பூஸ்ட். பேசுறதுக்கு கூட எனர்ஜி வேணும். வீணா பேசி அந்த சக்தியை விரயம் பண்றதுக்கு பதிலா அமைதியா இருந்து பாருங்க. உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த தெளிவு உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ, க்ளோவை கொடுக்கும். தேவையில்லாத விவாதம், சண்டை இதெல்லாம் இல்லாம இருந்தாலே நீங்க ரொம்ப கூலா தெரிவிங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பேச வேண்டிய இடத்துல பேசுறது அறிவு, ஆனா பேசக்கூடாத இடத்துல அமைதியா இருக்கிறது கெத்து. ரகசியம் 2. வார்த்தை ஒரு ஆயுதம். வீச தெரிஞ்சவன் தான் வீரன். ஆயுதம்னு உடனே கத்தி அருவான்னு நினைக்காதீங்க. அதை விட பவர்ஃபுல்லான ஒண்ணு நம்ம நாக்கு கடியில ஒளிஞ்சிருக்கு. அதுதான் நம்ம பேசுற வார்த்தை. கத்தியால வெட்டுனா கூட மருந்து போட்டா சரியாயிடும். ஆனா ஒருத்தரை தப்பான வார்த்தையால வெட்டுனா அந்த வலி அவங்க மனசுல வாழ்நாள் முழுக்க இருக்கும். யோசிக்காம பேசிட்டேன்னு நாம அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. கெத்தா இருக்கிறவன் எப்படின்னு தெரியுமா? மத்தவங்க மனச காயப்படுத்தாம தன் கருத்தை ஆணித்தரமா சொல்றவன் தான் உண்மையான கெத்து பார்ட்டி. 1. உங்க வார்த்தை தான் உங்க பிராண்ட். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுற விதத்தை வச்சே நீங்க யாரு, உங்க கேரக்டர் என்ன, உங்க தரமான ஆளான்னு உலகம் முடிவு பண்ணிடும். அசிங்கமா மட்டமா பேசினா உங்க இமேஜ் காலி. அன்பா அதே சமயம் தெளிவா பேசினா நீங்க தான் அந்த இடத்துல கிங். உங்க வார்த்தை மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணுமே தவிர இரிட்டேஷனா இருக்கக்கூடாது. 3. பொய் சொன்னா கெத்து போயிடும். புத்தர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் உண்மை. பொய் சொல்லி ஒரு காரியத்தை சாதிச்சா அது தற்காலிகம்தான். ஆனா எப்பவும் உண்மையே பேசுறவனுக்கு ஒரு தனி தைரியம் இருக்கும். கண்ணு பார்த்து நேர்மையா பேசுறவன் முன்னாடி எப்பேற்பட்ட ஆளும் மண்டியிடுவான். அந்த நேர்மைதான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டும். 4. குறை சொல்லாதீங்க, குதூகலப்படுத்துங்க. எப்பவும் மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க கூட யாருக்கும் இருக்க பிடிக்காது. ஆனா ஒருத்தரோட சின்ன நல்ல விஷயத்த பாராட்டுறதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த மனசு உங்களுக்கு இருந்தா உங்களை சுத்தி எப்பவும் ஒரு பாசிட்டிவ் கூட்டம் இருக்கும். ஒரு சின்ன பாராட்டு வார்த்தை ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்தலாம். அந்த மேஜிக் உங்க வார்த்தைக்கு இருக்கு. கத்தி எடுக்கிறவன் எல்லாம் வீரன் இல்ல, தன் வார்த்தைய கரெக்டா ஹேண்டில் பண்றவன் தான் ஒரிஜினல் சாம்பியன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க வார்த்தை இனிமே ஷார்ப்பா இருக்குமா இல்ல ஸ்வீட்டா இருக்குமா? 3வது ரகசியம், கோபத்தை குறை, கெத்த ஏத்து. கூலா இருக்கிறவன் தான் கிங். நம்ம ஊர்ல ஒரு கெத்த மென்டாலிட்டி இருக்கு. யாராவது முறைச்சா உடனே சட்ட காலரை பிடிச்சு என்னடான்னு கேக்குறது தான் மாஸ்னு நினைக்கிறோம்.
ஆனா கௌதம புத்தர் என்ன சொல்றாருன்னா, எவன் ஒருவன் கோபத்தை அடக்குறானோ அவன்தான் உண்மையான வீரன்னு அப்படின்னு. 1. கோபம் ஒரு சுயசூன்யம். புத்தர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுவாரு. மத்தவங்க மேல எரியணும்னு நீங்க கப்புன்னு எரியற நெருப்பு கட்டைய கையில எடுத்தா முதல்ல சுடுறது உங்க கையதான். கோபப்படுறதுனால மத்தவங்களுக்கு என்ன ஆகுதோ இல்லையோ, உங்க பிபி ஏறும், நிம்மதி போகும், அப்புறம் முகம் பார்க்கவே ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் எப்படி கெத்தா இருக்க முடியும்? 2. சைலண்ட் கில்லர் மோட். யாராவது உங்களை அசிங்கப்படுத்துறாங்க இல்ல திட்டுறாங்கன்னு வைங்களேன், நீங்க பதிலுக்கு கத்துனா அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அதுக்கு பதிலா ஒரு சின்ன கிண்டலான சிரிப்போட அந்த இடத்த விட்டு நகர்ந்து பாருங்க. திட்டுனவன் அப்படியே ஷாக் ஆகி நிப்பான். என்னடா இவன் இவ்வளவு சொல்லியும் அசர மாட்டேங்கிறானே, நான் அவன் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும் பாருங்க. அதுதான் ரியல் மாஸ். 3. முடிவெடுக்கிறதுல புலி. கோபத்துல இருக்கிறப்போ நாம எடுக்கிற 99% முடிவுகள் தப்பாதான் இருக்கும். அந்த நேரத்துல அப்படி சொல்லிட்டேனேன்னு அப்புறம் வருத்தப்படுறது வேஸ்ட். நிதானமா இருக்கிறப்போ நீங்க ஒரு முடிவை எடுத்தா அது அக்யூரேட்டா இருக்கும். நிதானமா யோசிச்சு காய் நகர்த்துறவன் தான் ஜெயிக்கிறான். 4. மத்தவங்க ரிமோட் உங்ககிட்ட இருக்கணுமா? கோபப்பட்டா உங்களை கோபப்படுத்துறவன் கையில தான் உங்க ரிமோட் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். அவன் நினைச்சா உங்களை ஆட வைக்கலாம், அழ வைக்கலாம். ஆனா நீங்க கூலா இருந்தா அந்த ரிமோட் உங்ககிட்டயே இருக்கும். உங்க எமோஷனை நீங்களே கண்ட்ரோல் பண்றப்போ உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அப்போ ஒரு குட்டி பஞ்ச் சொல்லவா? கத்துறவன் எல்லாம் கெத்தில்ல. எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் கூலா ஹேண்டில் பண்றவன் தான் ஒரிஜினல் கெத்து. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க வார்த்தை இனிமே ஷார்ப்பா இருக்குமா இல்ல ஸ்வீட்டா இருக்குமா? 4வது ரகசியம், எதையும் ஒப்பிட்டு பார்க்காதே. உங்க லைஃப் உங்க ரூல்ஸ். நம்மள பல பேருக்கு இருக்கிற பெரிய வியாதியே இதுதான். அவன் புது ஐபோன் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், நாம இன்னும் இப்படியே இருக்கமேன்னு மத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் தொலைச்சிடுறோம். ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, சூரியனும் சந்திரனும் ஒண்ணு இல்ல, ஆனா ரெண்டுமே அதது நேரத்துல பிரகாசிக்கும் அப்படின்னு. 1. நீங்க ஒரு யூனிக் பீஸ். இந்த உலகத்துல உங்கள மாதிரி இன்னொருத்தன் பிறக்கவே இல்ல. உங்க கைரேகையிலிருந்து உங்க யோசனை வரைக்கும் எல்லாமே ஸ்பெஷல் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொருத்தர் மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறீங்க? மத்தவன் போடுற சட்டையே நீங்க போடலாம், ஆனா அவன் போடுற அதே முடிவை நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க தனித்துவத்தை நீங்க எப்போ ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க ஒரு பிராண்ட் ஆகிடுவீங்க. 2. இன்ஸ்டாகிராம் கெத்து நிஜம் இல்ல. நிறைய பேர் மத்தவங்களோட சோஷியல் மீடியா போட்டோஸை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நிஜத்துல அவங்களுக்கும் 1000 கவலை இருக்கும். மத்தவங்களோட வெளிப்பக்கத்தை பார்த்து உங்க உள்பக்கத்தை எடை போடாதீங்க. ஒருத்தன் 25 வயசுல செட்டில் ஆகலாம், நீங்க 30 வயசுல ஆகலாம். ஆனா நீங்க அடையிற வெற்றி உங்களோட உழைப்புக்கு கிடைத்த நிஜமான கெத்து. 3. பொறாமை ஒரு வீக்னஸ். மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டா உங்க மனசு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கும். அவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா நான் எப்படி வளரணும்னு யோசிங்க. பொறாமை இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாதவன் முகம் எப்பவும் டல்லா தான் இருக்கும். அப்புறம் எப்படி கெத்தா சுத்துறது? 4. நேற்றைய நீயை விட இன்றைய நீ பெட்டரா. உங்களுக்கு ஒரே ஒரு போட்டியாளர் தான் இருக்கணும். அது யாரு தெரியுமா? நேத்து நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை விட இன்னைக்கு ஒரு படி மேலே இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்க. அது போதும். மத்தவன் கூட ஓடுனா அது ரேஸ், உங்க கூட நீங்களே ஓடுனா அது கெத்து. சுருக்கமா சொல்லணும்னா, மத்தவங்க பாதையில நடக்காதீங்க, உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்குங்க. அந்த பாதையில நீங்க ராஜா, நீங்க தான் மந்திரி. என்ன பாஸ், கம்பாரிசன் பண்றதை இதோட மூட்டை கட்டி வச்சிடலாமா? அடுத்து 5வது ரகசியம், பழி வாங்குறது லோ கிளாஸ், சாரி சொல்றது மாஸ். நாம ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கிறோம், ஹீரோ வில்லனை அடிச்சு துவம்சம் பண்ணி பழி வாங்குறப்போ தியேட்டரே அதிருது. ஆனா நிஜ வாழ்க்கையில பழி வாங்குற எண்ணம் உங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்தி வர வைக்கும். புத்தர் என்ன சொல்றாருன்னா, பகைய பகையால வெல்ல முடியாது, அன்பால தான் வெல்ல முடியும் அப்படின்னு. 1. பழி வாங்குறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவனை எப்படி பழி வாங்கலாம்னு நீங்க பிளான் போடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட நிம்மதி அவன்கிட்ட தான் அடகிருக்கு. அவன் நிம்மதியா தூங்குவான், ஆனா நீங்க பழி வாங்கணும்னு தூக்கம் இல்லாம தவிப்பீங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற நேரத்தை இப்படி வேஸ்ட் பண்றது கெத்தில்ல, அது ஒரு பலவீனம். 2. மன்னிப்பு ஒரு ராயல் குவாலிட்டி.
தப்பு பண்றவனை தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் போதும், ஆனா தப்பு பண்ணினவனை போயிட்டு போன மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு தான் உங்களை ஒரு லீடரா காட்டும். நீங்க மன்னிக்கிறப்போ எதிரிக்கு நீங்க மேலையும் அவன் கீழையும் போயிடுறீங்க. அந்த ஒரு செகண்ட்ல வர்ற கெத்து இருக்கே, அது வேற லெவல். 3. மத்தவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? யோசிச்சு பாருங்க. கவலைப்படுறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கா? இல்லல்ல. அதுக்கு பதிலா இப்போ என் கையில என்ன இருக்கு, இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு ஆக்ஷன்ல இறங்குறவன் தான் ஸ்மார்ட் கெத்து. பஞ்ச்லைன்: பழி வாங்குறவன் ஒரு நிமிஷம் ஜெயிப்பான், ஆனா மன்னிச்சிட்டு போறவன் வாழ்நாள் முழுக்க ஜெயிப்பான். இப்போ 4வது ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? நிகழ்காலத்துல வாழுங்க. பி பிரசன்ட், பி மாஸ். நம்மள பல பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்னு, அன்னைக்கு அவன் அப்படி சொல்லிட்டானே, அன்னைக்கு அந்த தப்பு நடந்துடுச்சேன்னு பழசையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இல்லன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ, ஃபியூச்சர் எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டு இருப்போம். ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, கடந்த காலம் ஒரு கனவு, எதிர்காலம் ஒரு மர்மம், ஆனா இந்த நிமிஷம்தான் ஒரு கிஃப்ட், பிரசன்ட். 1. பழைய குப்பைய சுமக்காதீங்க. நேத்து நடந்த ஒரு தப்பையோ அவமானத்தையோ இன்னைக்கு வரைக்கும் நீங்க மனசுல வச்சிருந்தா அது உங்க தலையில நீங்களே ஒரு பெரிய கல்ல தூக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பாரத்தோட உங்களால எப்படி ஸ்டைலா நடக்க முடியும்? முடிஞ்சு போன விஷயத்த மாத்த முடியாது. அத அங்கேயே விட்டுட்டு வரவன் தான் ரியல் கெத்து. 2. பயம் ஒரு மாயை. நாளைக்கு என்ன நடக்கும்னு பயப்படுறது நடக்காத ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கே கவலைப்படுறதுக்கு சமம். நீங்க பயத்துல இருந்தா உங்க முகம் சோர்ந்து போயிடும், உங்க தன்னம்பிக்கை குறையும். ஆனா வரது வரட்டும் பாத்துக்கலான்னு இந்த நிமிஷத்துல தைரியமா இருக்கிறவனை பார்த்தா உலகமே வழிவிடும். அந்த தைரியம் தான் உங்களை ஒரு ஹீரோவா காட்டும். 3. இந்த நிமிஷத்துல 100% இருங்க. நீங்க ஒரு டீ குடிச்சாலும் சரி, ஒரு நண்பன் கிட்ட பேசினாலும் சரி, இல்ல ஒரு வேலைய செஞ்சாலும் சரி, அந்த நிமிஷத்துல முழுசா இருங்க. மத்தவங்க கூட பேசும்போது வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அது உங்க மதிப்பை குறைக்கும். ஆனா நீங்க அவங்க பேசுறத முழு கவனத்தோட கவனிச்சு இந்த நிமிஷத்தை ரசிச்சு வாழ்ந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ஒரு தனி ஈர்ப்பு, அட்ராக்ஷன் வரும். 4. கவலைப்பட்டா ஒண்ணும் மாறாது. யோசிச்சு பாருங்க, கவலைப்படுறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கா? இல்லல்ல. அதுக்கு பதிலா இப்போ என் கையில என்ன இருக்கு, இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு ஆக்ஷன்ல இறங்குறவன் தான் ஸ்மார்ட் கெத்து. சுருக்கமா சொன்னா, பழச மறப்போம், புதுச நினைப்போம். ஆனா இப்பவே இந்த நிமிஷத்தை நீங்க கொண்டாடுனா உங்க வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமா மாறிடும். என்ன பாஸ், ஓவர் திங்கிங் மூட்டையே இறக்கி வச்சிடலாமா? அடுத்து 7வது ரகசியம், எளிமைதான் எலிமெண்ட்ஸ். சிம்பிளிசிட்டி இஸ் தி அல்டிமேட் சொஃபிஸ்டிகேஷன். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. கழுத்துல தடிமனான செயின், கையில பெரிய வாட்ச், அப்புறம் லேட்டஸ்ட் பிராண்டட் ட்ரெஸ் போட்டாதான் கெத்துன்னு நினைப்போம். ஆனா கௌதம புத்தர் ஒரு ராஜாவா இருந்து எல்லாத்தையும் திறந்தவர். அவர் சொல்ற ரகசியம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு உங்க மதிப்பை காட்டாதீங்க, உங்க குணத்தை வச்சு காட்டுங்க. 1. பந்தா பண்ணாதவன் தான் பக்கா மாஸ். யாராவது ஒருத்தர் ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆனா ரொம்ப தெளிவா அமைதியா பேசினா அவங்கள பார்க்கும்போது ஒரு தனி மரியாதை வரும். பாத்திருக்கீங்களா? இவருக்கு எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல, இவரே ஒரு பவர்னு மத்தவங்க நினைக்க வைப்பதே இந்த எளிமைதான். ஆடம்பரம் இல்லாத இடத்துல தான் அதிகாரம் அழகா இருக்கும். 2. தேவையற்ற சுமையை குறைக்கலாம். நிறைய பொருட்கள், நிறைய ஆசைகள் இருந்தா அதை பராமரிக்கவே பாதி நேரம் போயிடும். ஆனா எப்போ நீங்க எனக்கு இது போதும்னு எளிமையா மாற ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நேரம் மிச்சமாகும், மனசுல நிம்மதி கூடும். அந்த நிம்மதி உங்க முகத்துல ஒரு ராயல் லுக் கொடுக்கும். தேவையில்லாத பந்தா பண்ணாதவன் தான் எப்பவும் ஃப்ரீயா சுத்துவான். 3. நேர்மையான அணுகுமுறை. எளிமையா இருக்கிறவங்க கிட்ட எல்லாரும் ஈஸியா வந்து பேசுவாங்க. ஆனா அதே சமயம் அவங்க கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கும். நீங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காம நீங்களாவே இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய கெத்து. போலியா நடிக்காதவன் தான் எப்பவும் ஜெயிக்கிறான். 4. தரம் தான் முக்கியம், பிராண்ட் இல்லை. நீங்க போடுற ட்ரெஸ்ஸை விட நீங்க பழகுற விதம் தான் உங்க தரத்தை சொல்லும். ஒரு சாதாரண காட்டன் ஷர்ட் போட்டாலும் உங்க பேச்சும் நடையும் கம்பீரமா இருந்தா அதுதான் அல்டிமேட் ஸ்டைல். புத்தரையே பாருங்களே, ஒரு சாதாரண துணியை தான் கட்டியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உலகம் எல்லாம் அவர் முன்னாடி தலை வணங்குது. அதுதான் எளிமையோட பவர். ஒரு பஞ்ச்லைன் சொல்லவா? ஜிகு ஜிகுன்னு மின்னுறது எல்லாம் தங்கம் இல்ல,
சிம்பிளா இருந்தாலும் சிங்கமா இருக்கிறவன் தான் ஒரிஜினல் கெத்து. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிறது தான் உண்மையான கெத்துன்னு புரியுதா? இப்ப பார்க்க போறது 8வது முக்கியமான ரகசியம். ஆசையே அழிவுக்கு காரணம். ஆனா ஒரு ட்விஸ்ட். என்ன, ஆசையே படக்கூடாதா, அப்புறம் எப்படி முன்னேறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். புத்தர் சொல்றது உழைக்காதேன்னு இல்ல, தேவையில்லாத ஆசைக்கு அடிமையாகாதேன்னு தான் சொல்றாரு. இதுல இருக்கிற அந்த ரகசிய ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? 1. ஆசை ஒரு விலங்கு. நாம ஒரு விஷயத்து மேல அதீத ஆசை வைக்கும்போது அந்த பொருள் நம்மள ஆழ ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு, ஒரு விலையுயர்ந்த போன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக தூக்கம் இல்லாம கவலைப்பட்டு வாங்கின அப்புறம் அதுல ஒரு கீறல் விழுந்தா கூட மனசு பதறுது பாத்தீங்களா? அங்க உங்க கெத்து போயிடுது. பொருளுக்கு நீங்க எப்ப அடிமையாகிறீங்களோ அப்போ நீங்க சுதந்திரமான ஆள் இல்ல. 2. எனக்கு இது போதும்னு ஒரு ராஜதந்திரம். உலகத்திலேயே பெரிய பணக்காரன் யாரு தெரியுமா? எனக்கு இது போதும்னு மனநிறைவோட இருக்கிறவன் தான். மத்தவங்க புதுசு புதுசா எதையாவது வாங்கிட்டு வந்து காட்டும்போது சூப்பர், ஆனா எனக்கு இது தேவையில்லைன்னு நீங்க சொல்லும்போது வர ஒரு திமிர் இருக்கு பாருங்க, அதுதான் அல்டிமேட் கெத்து. எவன் ஒருவன் எதற்கும் ஆசைப்படலையோ அவனை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. 3. இலக்கு வேற, ஆசை வேற. முன்னேறணும்னு நினைக்கிறது ஒரு இலக்கு, கோல். ஆனா அது கிடைக்கலன்னா செத்திடுவேன்னு நினைக்கிறது ஆசை, கிரேவிங்ஸ். இலக்கை நோக்கி ஓடுறவன் ஜெயிக்கிறான், ஆசையால தவிக்கிறவன் தோற்கிறான். நீங்க நிதானமா தெளிவான இலக்கோட ஓடுனா வெற்றி உங்க காலடியில வந்து விழும். அப்போ நீங்க ஆசைப்படாமலேயே எல்லாம் உங்களை தேடி வரும். 4. மனசு ஒரு காலியான பாத்திரம். ஆசைகள் அதிகமாக அதிகமாக மனசு ஓட்ட விழுந்த பாத்திரம் மாதிரி ஆயிடும். எவ்வளவு கொட்டினாலும் நிறையாது. ஆனா ஆசைகளை குறைச்சிக்கிட்டா சின்ன விஷயத்திலையும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். முகத்துல எப்பவும் ஒரு புன்னகை இருக்கும். கவலையில்லாத முகம்தான் மத்தவங்களை ஈர்க்கிற மேக்னெட். ஆசைப்படுறவன் எல்லாம் ஒரு கட்டத்துல ஏமாறுவான். ஆனா எதையும் எதிர்பார்க்காம தன் வேலையை மட்டும் பார்க்கிறவன் தான் எப்பவும் கெத்து காட்டுவான். அடுத்து 9வது ரகசியம் இதுதான். உங்களை நீங்களே நம்புங்க. நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும்னா 4 பேர்கிட்ட போய் நான் இத பண்ணலாமா, நான் பண்றது சரியான்னு பெர்மிஷன் கேட்போம். ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நீயே ஒளியாக இரு அப்படின்னு. 1. உலகத்தோட வாய் சும்மா இருக்காது. நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் இந்த உலகம் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க மத்தவங்க சொல்றத கேட்டு உங்க முடிவை மாத்திக்கிட்டா நீங்க அவங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம். உங்களை விட உங்களை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்றது சரின்னு உங்களுக்குள்ள ஒரு உறுதி இருந்தா அங்க ஒரு தனி கெத்து பிறக்கும். 2. தோல்வி வந்தா என்ன? நிறைய பேர் ஏன் எதையும் முயற்சி பண்றதில்லன்னா தோத்துட்டா மத்தவங்க சிரிப்பாங்களேனுங்கிற பயம்தான். ஆனா தன்னை நம்புறவன் தோற்றாலும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அந்த தோல்வி ஒரு பாடம்னு அவனுக்கு தெரியும். ஒரு தடவை விழுந்தா அடுத்த தடவை இன்னும் வேகமா எழுந்துக்கிறவன் தான் ரியல் மாஸ். அந்த தன்னம்பிக்கை உங்க நடையிலையும் பேச்சிலையும் அப்பட்டமா தெரியும். 3. மத்தவங்களோட அங்கீகாரம் தேவையில்லை. எல்லாரும் என்னை பாராட்டணும், எல்லாரும் என்னை கவனிக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு கட்டத்துல சோர்ந்து போயிருவான். ஆனா நீங்க உங்களை நேசிச்சு உங்களை நீங்களே பாராட்ட கத்துக்கிட்டா உங்களுக்கு வெளியில இருந்து வர்ற புகழ்ச்சி பெருசா தெரியாது. எவன் ஒருவன் மத்தவங்களோட கைத்தட்டலுக்கு காத்துக்கிட்டு இல்லையோ அவன் தான் நிஜமான கிங். 4. உங்க உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன வாய்ஸ் பேசும், இத செய், இதுதான் உனக்கு சரின்னு. அதை தட்டி விடாம கேளுங்க. உலகமே எதிர்த்து நின்னாலும் உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க ஒரு காரியத்தை செஞ்சா அந்த தைரியமே உங்களை ஒரு தனி லெவலுக்கு கொண்டு போகும். மத்தவங்க உங்களை நம்பணும்னு அவசியம் இல்ல, நீங்க உங்களை நம்பினா போதும் இந்த உலகமே ஒரு நாள் உங்களை நம்பும். கடைசியா 10வது ரகசியம் இதுதான். அன்புதான் அஸ்திரம், வெல்ல முடியாத ஒரே ஆயுதம். நம்ம ஊர்ல அன்பு காட்டினா நம்மள ஏமாளின்னு நினைப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, வெறுப்பால வெறுப்பை வெல்ல முடியாது, அன்பால மட்டும்தான் அதை முடிக்க முடியும். இதுல இருக்கிற அந்த கெத்து லாஜிக் என்னன்னு பாப்போம். 1. பயத்தை விட பெரியது அன்பு. யாரையாவது மிரட்டி பணிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தரை அன்பால மாத்துறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? கோபப்படுறவன் பலவீனமானவன், ஆனா அமைதியா அன்பை காட்டுறவன் ரொம்ப பலவானவன். ஏன்னா அவனோட மனச அவனால கட்டுப்படுத்த முடியுது. அந்த கட்டுப்பாடுதான் ரியல் பவர். 2. எதிரிக்கும் இடம் கொடுங்க.
உங்களுக்கு கெடுதல் பண்றவனையும் அன்பால அணுகி பாருங்க. அவன் குழம்பி போயிடுவான். நாம இவ்வளவு பண்றோம், இவன் எப்படி இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அந்த இடத்துல நீங்க தான் வின்னர். ஒருத்தரை அசிங்கப்படுத்தாமலே அவங்க தப்ப புரிய வைக்கிறது தான் அல்டிமேட் கிளாஸ். 3. ஈகோ இல்லாத வாழ்வு. நான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஈகோவோட இருந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்க பயத்துல தான் இருப்பாங்க. ஆனா அன்பா பழகிறவங்க கிட்ட எல்லாரும் உரிமையா வருவாங்க. ஒரு நல்ல லீடருக்கு அழகு என்னன்னா மத்தவங்கள அரவணைச்சு போறதுதான். அன்பால ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டலாம்னு புத்தர் நிரூபிச்சிருக்காரு. 4. மனசுல இருக்கிற நிம்மதி முகத்துல தெரியும். எப்பவும் மத்தவங்க மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு இருந்தா முகம் இருட்டா இருக்கும். ஆனா எல்லா உயிர்களிடமும் அன்பா இருக்கிறப்போ உங்க மனசு ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். அந்த நிம்மதி உங்க கண்ணுலயும் முகத்திலையும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு நிம்மதி வரணும். அதுதான் உண்மையான கெத்து. பஞ்ச்லைன் சொல்லவா? கத்தி எடுக்கிறவன் கத்தியாலேயே சாவான். ஆனா அன்பை ஆயுதமா எடுக்கிறவன் எல்லாரோட மனசுலயும் வாழ்வான். என்ன பாஸ், புத்தரோட இந்த 10 ரகசியங்களும் உங்க கெத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு நம்புறீங்களா? நண்பா, கெத்துங்கிறது நாம மத்தவங்களுக்கு காட்டுற ஒரு வேஷம் இல்ல. அது நமக்குள்ள நாம வளர்த்துக்கிற ஒரு தரம். புத்தர் சொன்ன இந்த 10 விஷயங்களும் ஏதோ 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த பழசுன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல நிம்மதியாவும் அதே சமயம் கம்பீரமாவும் வாழ இதுதான் சரியான ரூட்டு. சிம்பிளா சொல்லணும்னா, தேவையில்லாம பேசாதீங்க, உங்க மௌனம் பேசட்டும். யாரையும் காயப்படுத்தாதீங்க, உங்க நிதானம் பேசட்டும். எதற்கும் அலட்டிக்காதீங்க, உங்க புன்னகை பேசட்டும். நீங்க மத்தவங்க முன்னாடி உங்களை நிரூபிக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க தெளிவா, அன்பா, நேர்மையா இருந்தானே போதும். உலகம் தானாவே உங்க பின்னாடி வரும். அப்போ வர்ற அந்த ஒரு வைப் இருக்கு பாருங்க, அதுதான் அல்டிமேட் புத்தர் கெத்து. என்ன நண்பா, புத்தர் சொன்ன இந்த 10 ரகசியங்கள்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப கெத்தா தெரிஞ்சது? நம்ம ஊர்ல அமைதியா இருந்தா ஏமாளின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பார்த்தது வேற. அமைதியா இருக்கிறது தான் அல்டிமேட் பவர்னு புரிஞ்சிருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த 10 ரகசியங்கள்ல நீங்க இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ண போற அந்த ஒரு விஷயம் எது? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க எடுக்கிற அந்த ஒரு சின்ன முடிவு தான் உங்க லைஃப் ஸ்டைலையே மாத்த போகுது. இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்காவது ஓவர் திங்கிங் கவலை இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் ஒரு கெத்தான புத்தராவே மாத்துங்க. அடுத்த ஒரு மாசான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் கூலா இருங்க, கெத்தா வாழுங்க. டாடா.